Hey guys, this is Priya from MP Studies. இன்னைக்கு நம்ம part 2. So last videoட continuation தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So 9th Maxல exercise 8.1 exercise 8.1 statistics தான் பார்க்க போறோம். ஓகே. So firstல இருந்து third sum வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். So கண்டிப்பா பாருங்க. இப்போ நம்ம fourth sum பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம fourth sum தான் பார்க்க போறோம். In a research laboratory, scientists treated 6 mice with a lung cancer using natural medicine. 10 days later, they measured the volume of the tumor in each mouse and given the results in the table. So, இதுக்கான explanation என்ன சிம்பிள்னா ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 ஓகேயா. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஆஃப்டர் 10 days என்ன ஆயிருக்குன்னா ஒவ்வொரு மவுஸுக்கும் டியூமர் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரு டேபிளாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மவுஸ் அண்ட் டியூமர். ஸோ எத்தனை மவுஸ் இருந்துச்சு நம்மளுக்கு 6 மவுஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபைண்ட் த மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீனோட ஃபார்ம்ல வந்துட்டு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ 145 ப்ளஸ் 148 ப்ளஸ் 142 ப்ளஸ் 141 ப்ளஸ் 139 ப்ளஸ் 140. ஸோ இப்போ டோட்டலாக டிவைடட் பை 6 இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 855 வரும். ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை 6 இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா பார்க்கலாமா. 55 divided by 6. 6 ones are 6. 7, 5, 6 4s are 24. So 1, 5, 6 2s are 12, right? 3. ஓகேங்களா. ஸோ 6 டேபிளில் பாயிண்ட் வச்சு நம்ம 0 எடுக்கிட்டோம்னா 6 5s are 30. ஸோ ஆன்சர் ஸோ 142.5. இப்போ நம்ம 5th sum பார்க்க போகிறோம். ஸோ இதில் if the mean of the following data is 20.2, then find the value of p. ஸோ இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டு find the mean சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இப்போ மீனோட வேல்யூவை கொடுத்துட்டு இங்கே இருக்கிற டேபிளில் ஏதோ ஒரு வேல்யூவை மிஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்துட்டு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். பட் இந்த சம்ல எத்தனை பேர் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ எத்தனை பேர் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ன்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே டைரக்ட் மெத்தட் தான். ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா. மீன் என்ன கொடுத்துருக்காங்க 20.2. ஸோ அதோட ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை எஃப். ஸோ எக்ஸை மார்க்ஸை வந்து எக்ஸாகவும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீக்வன்சியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதாவது எஃப். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எஃப்எக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 10 into 6 60, 15 into 8 120, 20 into p 20p. ஓகேங்களா. இது புரியுதா. 25 into 10 250, 30 into 6 180. ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சம்மேஷன் ஆஃப் எஃப். அதாவது இதை நம்ம எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு வேல்யூ இங்கே பி கொடுத்துருக்கறனால ப்ளஸ் பி அப்படியே போட்டுருங்க. இதை தவிர இது எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போது 6 + 6 12, 12 + 10 22, 22 + 8 30. ஓகே 30 வந்துருச்சு. அண்ட் எஃப்எக்ஸும் அதே மாதிரி தான். இங்கே 20p கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ப்ளஸ் 20p போட்டுட்டு மற்ற ரெண்டாவதையும் நம்ம வந்துட்டு ப்ளஸ் பண்ண போகிறோம். 60 + 120 + 250 + 180 இது எல்லாமே ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 610 வரும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பார்ன்றது மீன் என்ன கொடுத்துருக்காங்க 20.2 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் 610 + 20p டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் என்ன கண்டுபிடிச்சோம் 30 + p. ஓகே தானே. ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது ஆப்போசிட் சிம்பிளில் தான் எப்பயுமே போகும். அதாவது இப்போ டிவைடட் பை 30 + pன்றது இந்த சைட் போகும்போது இன்டூ போயிடும். ஸோ அப்போ 20.2 அப்படியே இறக்கிட்டு இன்டூ 30 + p இந்த வேல்யூ அப்படியே போடுறோம். ஸோ இந்த ப்ளஸ் பி இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போடுறோம். ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு இந்த 610 + 20p அதை அப்படியே இறக்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த வேரியபிளோட ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும், நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. 20.2 into 30 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2s are 6 0, 3 2s are 6. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால போட்டாச்சு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன 606. 606 ப்ளஸ் ஸோ 20.2 into p தானே. அப்போ 20.2 into p அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு இந்த வேரியபிள் அப்படியே இறக்கிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ பியோட வேல்யூ கொடுத்துருக்கறனால இது எல்லாமே தனியாக குரூப் பண்ணுறோம், இது எல்லாமே தனியாக குரூப் பண்ணுறோம். ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பி இங்கே தானே இருக்கு. ஸோ ப்ளஸ் 20.2p இதை அப்படியே எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 20p இருக்கா. இந்த ப்ளஸ் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் அந்த சைட் போகும்போது மைனஸாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ -20p
equal to 610 அப்படியே போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு நம்பர் இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் 606 வந்துட்டு இங்கே போகும்போது மைனஸ் 606. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்பில். ஒன்றும் இல்லை, 20.2p போட்டுட்டு இந்த p எல்லாமே தனியாக குரூப் பண்ணுறோம் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே தனியாக குரூப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ p வந்து இங்கே ஒரு p இருக்குல்ல, ப்ளஸ் வந்து மைனஸாக போயிடுது. இந்த 610 அப்படியே போட்டு இந்த நம்பருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ப்ளஸ் வந்து இங்கே மைனஸாக போயிடுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0.2 கிடைக்கும். ஸோ p போட்டுட்டு ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 6 - 6 0, 10 - 6 4. ஓகேங்களா? ஸோ p is equal to 4 divided by 0.2. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது இங்கே டெசிமல் பாயிண்ட்ல இருக்கிறனால நான் into 10 divided by 10 போட்டிருக்கேன். ஸோ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தானே இருக்கு. ஸோ ஈக்குவல் டு 40 divided by 2. ஸோ இது ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 20 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ p is equal to 20. இப்போ நம்ம 6th sum பார்க்கலாம். So in the class, weight of the students is measured for the class records. Calculate mean weight of the class students during direct method. So weight and number of students கொடுத்திருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்க சொல்லிருக்காங்க? டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா தான். ஒன்னு வந்துட்டு summation of x divided by n and இன்னொரு மெத்தட் வந்துட்டு summation of fx divided by summation of f. எந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் எந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதனால் வரைக்கும் சிங்கிள் டேட்டாவில் கொடுத்தவங்க இந்த கொஷினில் குரூப் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. லைக் 15 to 25, 25 to 35, அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் இல்லை, லைக் மிட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெயிட் இன் கேஜி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஷின்ஸ், இதுதான் ரெண்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு எஃப்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸ் வந்துட்டு நம்ம சிங்கிள் டிஜிட்ல இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ குரூப் டேட்டாவை கொடுத்ததுனால மிட் வேல்யூன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மிட் வேல்யூ தான் நம்மளோட எக்ஸ். ஓகேங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது ரெண்டையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 plus 25 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 40 divided by 2. அப்போ 20. So 20. First order value 20. Second value 25 plus 35. Add பண்ணோம்னா 6. Divided by 2 பண்ணோம்னா 30. So 25 to 30 order value 30. And next 35 plus 45. Add பண்ணோம்னா divided by 2. பண்ணோம்னா 40. ஸோ நெக்ஸ்டோட வேல்யூ 40. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாவில் எஃப்எக்ஸ் தேவைப்படுது இல்லை? ஸோ அப்போ எஃப் இன்டூ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 into 20 80, 11 into 30 330, 19 into 40 760, 14 into 50 700, 0 into 60. ஸோ எனிதிங் மல்டிப்ளைஸ் பை 0 0 தான். ஸோ 2 into 70 140, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் தானே. ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ன்றது இதுதான். அப்போ நம்ம இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 50 கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 2010 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2010 divided by 50 அப்படின்றப்போ இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 201 divided by 5 அப்படின்றப்போ 5 4s are 20. ஸோ 201 இருக்கிறதுனால நம்ம 40 எடுத்துக்கிறோம். 5 40s are 200 and balance 1.0. ஸோ அப்போ 5 2s are 10, அவ்வளோதான். ஸோ 40.2 தான் நம்மளோட ஆன்சர்.